வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்த உதவும் ஆஃபர் லாட் தமிழ் சேனல். ஒவ்வொரு வருஷமும் சர்வதேச மகளிர் தினம் மார்ச் 8ஆம் தேதி கொண்டாடப்பட்டு வந்துகிட்டு இருக்குங்க. அடுத்த மாசம் மார்ச் 8ஆம் தேதி தமிழகத்துல ஒரு சாதாரண மகளிர் தினமா இருக்க போகுதா, அல்லது அரசியல் கட்சிகளுடைய புதிய அறிவிப்புகளால பெண்களுக்கு அது ஒரு மெகா ஜாக்பாட் தினமா இருக்க போகுதா அப்படிங்கறது தான் இந்த வீடியோல நம்ம அலசி ஆராய போறோங்க. என்ன புதிய புதிய திட்டங்கள் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு, இதன் மூலமா நம் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு என்ன பயன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்குமே பாருங்க, எல்லாமே புது புது அறிவிப்புகளா இருக்க போகுதுங்க. தமிழகத்துல இப்ப தேர்தல் திருவிழா களகட்ட தொடங்கிருச்சுங்க. திமுக, அதிமுக, தவேக போன்ற கட்சிகள் அவங்களுடைய முதல் கட்ட, இரண்டாம் கட்ட, மூன்றாம் கட்ட தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிட ஆரம்பிச்சுட்டாங்க. அதிலும் குறிப்பா பெண்கள் சம்பந்தமான அறிவிப்புகளை அதிகமா இப்ப வெளியிட்டு இருக்காங்க. அது ஏன் அப்படின்னா, இந்த தேர்தல்ல பெண்களுக்கான ஓட்டு ஒரு முக்கியமான பங்கு வகிக்க போகுதுங்க. அதனாலதான் பெண்களுடைய ஓட்டை குறி வச்சு கட்சிகள் அவங்களுடைய புதிய அறிவிப்புகளை வெளியிட்டு இருக்காங்க. அதனாலதாங்க அடுத்த மாசம் வர்ற சர்வதேச மகளிர் தினம் எல்லார்கிட்டயுமே ஒரு பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கி இருக்கு. தமிழகத்துல எஸ்ஐஆர் பணிகள் எல்லாம் முடிவடைஞ்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு புதிய திருத்தப்பட்ட வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்குங்க. இந்த வாக்காளர் பட்டியல்ல தமிழ்நாட்டுல மொத்தம் 2.89 கோடி பெண் வாக்காளர்கள் இருக்கிறதா தகவல் வந்திருக்கு. இந்த தகவல் மூலமா என்ன தெரியுது அப்படின்னா, பெண்களுடைய ஓட்டு வர சட்டமன்ற தேர்தல்ல ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்க போகுது அப்படிங்கிறது தெளிவாவே அரசியல் கட்சிகளுக்கு தெரிஞ்சிருக்குங்க. இதனாலதான் பெண்கள் சம்பந்தப்பட்ட புதிய புதிய அறிவிப்புகளை தேர்தல் வாக்குறுதிகளா தமிழக அரசியலில் உள்ள கட்சிகள் வெளியிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா பெண்களுடைய ஓட்டு தான் இந்த தேர்தல்ல வெற்றி யார் பக்கம் இருக்கு அப்படிங்கிறத நிர்ணயிக்க போகுது. அதனால புதிய அறிவிப்புகளா இந்த சர்வதேச மகளிர் தினத்துல என்ன அறிவிப்புகளை வெளியிடலாம் அப்படின்ட்டு அரசியல் கட்சிகள் ஆலோசனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பிப்ரவரி 13ஆம் தேதி தமிழகத்தில் உள்ள கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துல இருக்கிற பெண்களுக்கு 5000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை மொத்தமா வரவு வைக்கப்பட்டிருந்துச்சு. இந்த 5000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை எல்லாருக்குமே ஒரு பேர் அதிர்ச்சியா இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் சட்டமன்றத்துல உரையாற்றின தமிழக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த 5000 ரூபாய் திட்டத்தை பத்தி தெளிவான விளக்கத்தை கொடுத்திருந்தாங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கான பிப்ரவரி, மார்ச், ஏப்ரலுக்கு 3000 ரூபாயும் கூடுதலாக ஒரு 2000 ரூபாய் கோடைகால சிறப்பு தொகையாக வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற அறிவிப்புமே வெளியிட்டு இருந்தாங்க. அதன் பிறகு நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் இந்த கோடைகால சிறப்பு தொகை 2000 ரூபாய் இனி வரும் காலங்களில் ஒவ்வொரு ஆண்டும் வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு பெரிய அறிவிப்பை வெளியிட்டு இருந்தாங்க. இதன் மூலமா தமிழக மக்களுக்கு இனி வரும் காலங்களில் ஒவ்வொரு ஆண்டும் இந்த 2000 ரூபாய் கோடைகால சிறப்பு தொகை கிடைக்கும் அப்படிங்கிற அறிவிப்பு வெளியாயிருக்குங்க. இந்த திட்டங்களுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கிற மாதிரி தமிழகத்தினுடைய எதிர்கட்சியா இருக்கிற அஇஅதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல் கட்ட மற்றும் இரண்டாம் கட்ட தேர்தல் அறிக்கைகளை வெளியிட்டு இருந்தாங்க. அப்படி முதல் கட்ட தேர்தல் அறிவிப்புல பெண்களுக்கு குலவிளக்கு அப்படிங்கிற ஒரு திட்டம் செயல்படுத்தப்படும். இந்த திட்டம் மூலமா தமிழகத்தில் உள்ள அனைத்து மகளிர்களுக்கும் 2000 ரூபாய் மாதம் வழங்கப்படும் அப்படிங்கிற தேர்தல் வாக்குறுதியை கொடுத்திருந்தாங்க. இந்த அறிவிப்பு மட்டும் பெண்களுக்கு வழங்கப்படலைங்க. கூடவே வருஷத்துக்கு 3 இலவச சிலிண்டர்கள் தமிழகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மகளிருக்கும் வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு பெரிய அறிவிப்புமே வெளியிட்டு இருந்தாங்க. கூடவே மகளிர் சுயஉதவி குழுக்கள் கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும் அப்படிங்கிற பெண்கள் சம்பந்தமான இன்னொரு தேர்தல் அறிக்கையுமே வெளியிட்டு இருந்தாங்க. இந்த 2 தேர்தல் வாக்குறுதிகளுமே பெண்களுடைய வாக்குகளை அதிகமா அஇஅதிமுகவுக்கு பெற்றுக் கொடுக்கும் அப்படின்ட்டு அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு பிப்ரவரி 24 அஇஅதிமுகவினுடைய 3ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதிகள் வெளியா இருக்குங்க. இதுல ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 10,000 ரூபாய் வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு மெகா பெரிய தேர்தல் வாக்குறுதிகளை அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிட்டு இருக்காங்க. கூடவே நிறைய அறிவிப்புகள் வெளியாயிருக்கு. அடுத்ததா தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 12,000 ரூபாய் ரொக்க பணத்தை மத்திய அரசு வர வைக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி தமிழ்நாட்டுல அதிகமா பேசப்பட்டு இருக்குங்க. போன வாரம் திருச்சி வந்த மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவிடம் பாரதிய ஜனதா கட்சியில் உறுப்பினர்கள் அனைவரும் தமிழகத்தில் உள்ள மக்களுக்கு திமுக அரசு 5,000 ரூபாய்
மகளிர் உரிமை தொகை விடுவிக்கப்பட்டதை பத்தி சொல்லியிருக்காங்க. தமிழகத்துல பாரதிய ஜனதா கட்சி அதிகமான வாக்குகளை வாங்கணும்னா இதே போன்ற திட்டங்களை செயல்படுத்தணும் அப்படின்ட்டும் சொல்லியிருக்காங்க. அதனாலதான் பாரதிய ஜனதா கட்சி மத்திய அரசு மூலமாக தமிழக மக்களுக்கு இந்த 12,000 ரூபாயை வர வைக்க போறாங்க அப்படிங்கிற செய்திதாங்க இப்ப அதிகமா பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் தேதி இன்னும் அறிவிக்கப்படல. அதற்கு முன்னாடி வர்ற இந்த சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு அரசியல் கட்சிகள் என்னென்ன புதிய அறிவிப்புகளை வெளியிடலாம் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது அப்படிங்கிற லிஸ்ட்டை இப்ப நம்ம பார்த்துடலாங்க. பெண்களுக்கான முன்னேற்றத்தை முன்னிறுத்தி அரசியல் கட்சிகள் புதிய வாக்குறுதிகளை வெளியிடுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குங்க. அப்படி என்னென்ன வாக்குறுதிகளை அரசியல் கட்சிகள் வெளியிட முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மகளிர் சுய குழுக்களுடைய கடன்களை தள்ளுபடி செஞ்சாங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பெண்களுக்கும் இது ஒரு பெரிய உதவியா இருக்குங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கிராமங்களிலுமே 2 அல்லது 3 மகளிர் சுய குழுக்கள் செயல்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த மகளிர் சுய குழுக்கள் மூலமாக வாங்கின கடன்களை எந்த அரசியல் கட்சி தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்ட்டு அறிக்கை விடுறாங்களோ அவங்களுக்கு அதிகமான வாக்குகள் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. கூடவே கூட்டுறவு வங்கிகள் வாங்கின நகைக்கடன்களை தள்ளுபடி செஞ்சது மூலமா போன ஆட்சியில திமுக அரசு ஆட்சியை பிடிச்சிருந்தாங்க. அதே மாதிரி இந்த வருடமும் மகளிர் சுய குழுக்கள் மூலமாக வாங்கின நகைக்கடன்கள் எல்லாம் தள்ளுபடி செய்யப்படும் அப்படிங்கிற அறிவிப்பு வெளியானா அதிகமான வாக்குகளை வாங்குறதுக்கு அது ஒரு பெரிய உதவியா இருக்குங்க. கூடவே அரசு வேலையில் இருக்கும் பெண்கள் சம்பந்தமான அறிவிப்புகளும், கல்வி பணியிலும் மாணவிகளுக்கு கூடுதலான சலுகைகளை வழங்கக்கூடிய அறிவிப்புகளும் இந்த மகளிர் தினத்துல இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குங்க. தமிழகத்துல இருக்கிற 234 தொகுதிகள்ல 200க்கும் மேற்பட்ட தொகுதிகள்ல பெண்களுடைய வாக்குகள் தான் யாரு வெற்றி பெறணும் அப்படிங்கிறத தீர்மானிக்கிற ஒரு பெரிய சக்தியா பெண்களுடைய வாக்கு இருக்குதுங்க. இதனாலதான் எல்லா அரசியல் கட்சிகளுமே பெண்களுடைய வாக்குகளை மையமா வச்சு அவங்களுடைய புதிய அறிவிப்புகளை வெளியிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதனால வரப்போற இந்த சர்வதேச மகளிர் தினம் பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் தினமா மாறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. மத்திய அரசு 12,000 ரூபாய் நிதிக்கான தொகையை இந்த மகளிர் தினத்துல வெளியிடலாம். அல்லது ஆளும் திமுக அரசு பெண்களுக்கு 20,000 ரூபாய் அளிக்க போற அந்த ஒரு மெகா பெரிய அறிவிப்புமே இந்த தினத்துல வெளியிடுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குங்க. இல்லைன்னா எதிர்கட்சியா இருக்கிற அஇஅதிமுக ஒரு புதிய அறிவிப்பை பெண்களுக்கு ஆக வெளியிடுறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குங்க. இதனாலதாங்க அடுத்த மாசம் 8ஆம் தேதி வரப்போற இந்த சர்வதேச மகளிர் தினம் பெண்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு. நண்பர்களே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கும் அப்படின்ட்டு நம்புறேங்க. நண்பர்களே, வரப்போற சர்வதேச மகளிர் தினம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களுடைய மேலான கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.